தயாரித்து அவர்களே தன்னிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் அனைத்தும், நியூசிலாந்து, பிரேசில் போன்ற எல்லா நாடுகளும் விவசாயத்தை முன்னிறுத்தித்தான் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு விவசாயிகளோ ஒரு குப்பைகளை போல் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நீருக்காக போராடுகிறோம். விவசாயி உற்பத்தி செய்கின்ற விலையின் பொருளின் ஆதார விலைக்காக போராடுகிறோம். அது எப்படி விவசாயிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் போது மட்டும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அவ்வளவு மலிவான விலை கிடைக்கிறது. ஆனால் அதையே ஒரு கம்பெனிகளிலோ ஒரு கடைகளிலோ ஒரு ஷோரூம்களிலோ விற்கும் போது மட்டும் இவர்களுக்கு தேவையான விலையை விற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் போராடுவது எதற்காக? ஒரு விவசாயி சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் யாரும் இங்கே சோற்றில் கை வைக்க முடியாது. ஆகாயத்தில் பறப்பவருக்கும் பசிக்கும், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறவனுக்கும் பசிக்கும், அனைவருக்கும் உணவு தயாரித்து கொடுப்பது இங்கே இருக்கின்ற சேற்றிலே கால் வைக்கின்ற விவசாய பெருமக்கள் நாங்கள் தான். நாம் கேட்பது என்ன? நாம் கேட்பது விவசாயத்திற்கு தேவையான ஆதார விலை, விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கான விலை, ஒரு நீர், அந்தந்த பகுதிகளில் ஏரி குளங்களை தூர்வாரி ஒரு நிலத்தடி நீர்மட்ட உயர்வு, இதைத்தானே நம்ம கேட்கிறோம். இப்ப ரீசெண்டா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஐயா. அந்த அறிக்கையில சொல்றாங்க, ஐநா சபையில சொல்றாங்க, அந்த அறிக்கையில தமிழ்நாடு